ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மேரஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ வீடியோஸ் எல்லாம் என்னால் தொடர்ந்து போட முடியல. ஸோ அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மோஸ்ட்லி என்னுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs அப்பப்போ நடுவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி ஊரில் ஃபேமஸான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன குழம்பு பார்த்திங்கன்னா பொரிச்ச குழம்பு. ஸோ இந்த பொரிச்ச குழம்புக்கு ஒரு 3 விதமான காய் நம்ம ஆட் பண்ணலாம். அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். ஸோ இந்த பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் என்ன பார்த்திங்கன்னா, சீரகம், மிளகு, வத்தல் மிளகா, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே நம்ம வறுத்தெடுத்துட்டு ட்ரையாக வறுத்தா போதுங்க. தேங்காய் கூட வச்சு நம்ம அரைக்கணும். அப்புறம் 1/2 கப்பு பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பை கடாயில் நல்லா போட்டு வறுத்து எடுத்துருங்க. ஸோ கரிஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? வாசனை வரும் உங்களுக்கு வறுக்கும்போதே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்புடைய வாசனை வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு சிவப்பு நிறம் வந்ததுன்னா வாசனை நல்லாயிருக்கும். டேஸ்ட் உங்களுக்கு செம சூப்பராக இருக்குங்க. ஜென்ரலாக உங்ககிட்ட இந்த மாதிரி பாசிப்பருப்பு 1 kg இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கடாயில் நீங்கள் போட்டு வறுத்து இந்த மாதிரி ரொம்ப செவக்கிற அளவுக்கு இல்லை, வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் ஒரு 6 months வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ஒரு சின்ன டிப். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை வறுத்த பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சீரகம், வத்தல் மிளகா, உளுத்தம்பருப்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை வச்சு நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்குங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 60% வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காய், கத்திரிக்காய், என்கிட்ட ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த கத்திரிக்காயும் அவரைக்காவும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குங்க. இதில் மிளகோட டேஸ்ட்டு ப்ளஸ் உளுத்தம்பருப்பு வறுத்த அரைக்கிறோம் பார்த்திங்களா அது, அப்புறம் பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்ச அந்த டேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு சேரும்போது செம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 minutes கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்பு நம்ம ரெடி பண்ணணும். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன், ராக் சால்ட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 விதமான கல் உப்பு சேர்க்கலாம். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பிங்க் கலர் ஹிமாலயன் ராக் சால்ட். அது ரொம்ப நல்லதுங்க. அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு கடாயில் தேங்காய், இதுக்கு தேங்காய் செம சூப்பராக இருக்குங்க. தேங்காய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, வரமிளகா. அஸ் யூஷுவல் தாளிப்பு தாங்க. இதில் வேறு நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவும் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா தேங்காயோட ஃப்ளேவர் அந்த கறியில் இறங்கணும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ போட்டு ஒரு 30 seconds லைட்டாக கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். திருநெல்வேலி ஸ்டைல் டேஸ்டியான எம்மியான பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாம், இல்லை பொரிச்ச கூட்டுன்னு சொல்லலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடுங்க. இது தொட்டுக்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 2-3 காய் கூட நான் பண்ணேன் நான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே காமிச்சிடுறேன். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 வெஜிடபிள்ஸ் நான் எப்போவுமே நான் பண்ணுவேங்க. இது பார்த்திங்கன்னா பொரிச்ச குழம்பு தாங்க. ஸோ போக போக ரொம்பவே திக்காயிடும். முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருந்தது இல்லைங்களா? ஸோ இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது அரைக்கீரை மசியல் பண்ணினேன் நான். அப்புறம் பாவக்காய் பொடித்துவல் பண்ணேங்க. இது செம சூப்பராக வந்திருந்தது. இன்னொரு தடவை உங்களுக்கு ஃபுல் ரெசிபி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன். ரைஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள சாப்பாடு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் பொரிச்ச கூட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க.
ஸோ இந்த வீடியோட சேர்த்து சும்மா ஒரு கார்டனுடைய சின்ன ஒரு கிளிப்பிங் கொடுத்துருக்கேங்க. இது நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே வீட்டில் வளர்ந்த கீரை வகைகள் தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை இருக்குது, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சுருக்கேன் நான். அப்புறம் பாலக்கீரை. இது எல்லாமே என்னோடய பால்கனியில் தான் வளர்ந்துட்டுருக்குங்க. ஸோ சின்ன ஒரு அப்டேட் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.